ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூத ரோமா. ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூத ரோமா. प्रोक्षिप्तवालधिरवाङ्मुख घोरगोणः. प्रोक्षिप्तवालधिरवाङ्मुख घोरगोणः. तूर्णप्रदीर्णजलतः परिघूर्णदक्ष्णा. तूर्णप्रदीर्णजलद परिघूर्णदक्ष्णा. स्तोतृन्मुनीन् शिशिरयन्नवदेरिदत्वम्. स्तोतृन्मुनीन् शिशिरयन्नवतेरितत्वम्. ऊर्ध्वप्रसारि परिधूम्र विधूतरोमा. प्रोक्षिप्तवालधिरवाङ्मुख घोरगोणः. ऊर्ध्वप्रसारि परिधूम्र विधूतरोमा. प्रोक्षिप्तवालधिरवाङ्मुख घोरगोणः. तूर्णप्रदीर्णजलतः परिघूर्णदक्ष्णा. स्तोतृन्मुनीन् शिशिरयन्नवदेरिदत्वम्. तूर्णप्रदीर्णजलद परिघूर्णदक्ष्णा. स्तोतृन्मुनीन् शिशिरयन्नवतेरितत्वम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஊர்த்வ பிரசாரி மேல் நோக்கி நிற்கின்ற, பரிதூம்ர அடர்ந்த சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருந்த, விதூத ரோமா அசைகின்ற ரோமங்களை உடையவராக இருந்தார். புரோக்ஷிப்த வாலதிகி வால் சுழன்று மேல் நோக்கி இருந்தது. அவாங்முக கீழ்நோக்கி இருந்தது. எது? கோரகோண பயங்கரமாக அச்சத்தை ஊட்டுகிற மாதிரி இருந்த மூக்கு, அது கீழ்நோக்கி இருந்தது. தூர்ண பிரதீர்ண ஜலதக, அதாவது தூர்ணனா அனாயாசமாக, பிரதீர்ணனா பிளந்து கொண்டு, ஜலதகா மேகங்களை, அதாவது அனாயாசமாக மேகங்களை எல்லாம் பிளந்து கொண்டு, பரிகூர்ண அங்ஷ்ணா, அக்ஷ்ணா என்றால் கண்கள், பரிகூர்ண என்றால் உருளுகின்ற கண்கள், கண் அப்படி உருண்டுண்டே இருக்குது. ஸ்தோத்ருன் முனீன் உங்களை துதிக்கின்ற முனிவர்களை சிசிரயன் குளிர்வித்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தி அவதேரிதக நீரில் இறங்கினீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூத ரோமா. प्रोक्षिप्तवालधिरवाङ्मुख घोरगोणः. तूर्णप्रदीर्णजलतः परिघूर्णदक्ष्णा. स्तोतृन्मुनीन् शिशिरयन्नवदेरिदत्वम्. 4வது 5வது ஸ்லோகத்திலேயே வராகரோட உருவம் எவ்வளவு பெரிதுன்னு நமக்கு பட்டதிரிகள் சொல்லிட்டார். ஆனால் பட்டதிரிகளுக்கு வராக ரூபத்தில் பகவான் அப்படியே தரிசனம் தந்தார் இல்லையா, அதை தான் கண்ணால் கண்ட அந்த பிரம்மாண்டமான வராக ரூபத்தை இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பட்டதிரி. எப்படி இருக்கார், அவர் நிற்கிற விதம் எப்படி இருந்தது? மேல் நோக்கி நிற்கின்ற கருப்பும் சிவப்பும் நிறத்தில் அவரோட ரோமங்கள்லாம் இருந்தது. உடல் மேலே ரோமங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கருப்பு சிவப்பு நிறத்தில் அப்படியே அசைந்துண்டு அதே சமயத்தில் அடர்ந்து இருந்தது. அவரோட வாலை சுழற்றி அவர் மேல் நோக்கி வச்சிருந்தார். அவரோட மூக்கு பயங்கரமான அச்சத்தை கொடுப்பதாகவும் கீழ்நோக்கியும் இருந்தது. அனாயாசமாக அப்படியே மேகங்களை அவரது குழம்புகளாலும் வால் நுனிகளாலும் பிளந்து கொண்டு நின்றார். எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஆனால் அவரோட சுழலும் கண்கள் எப்படி இருந்ததுன்னா, ஜனஸ், தபஸ், சத்தியலோக முனிவர்கள், இந்த 3 லோகங்களில் இருந்த முனிவர்கள் அவரது கர்ஜனையை கேட்டு பயந்து துதிக்க ஆரம்பித்தனர் இல்லையா, அவர்களை தன் பார்வையால் குளிர்வித்து
மகிழ்ச்சியை தந்து இப்படிப்பட்ட ரூபத்துடன் நீங்கள் ஜலத்தினில் இறங்கினீர்கள் என்று பட்டத்திரி கூறுகிறார்.